ஃபேஸ்புக்கை பார்க்கும்போது நம்ம நத்தம் சிவசங்கர் தம்பி அருமையாக பேசியிருந்தாப்புல. அந்த மேடையில் பார்த்திங்கன்னா நம்ம வேலுநாச்சியார் அம்மா, நம்ம ரெட்டமலை சீனிவாசன் ஐயா, முத்துராமலிங்க தேவர் ஐயா இவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த மக்களுக்கு அருமை தெரியல. இன்றைக்கி அவங்களே இறந்ததுக்கப்புறம் அவங்களே எடுத்து போற்றி புகழ்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற நம்ம வேட்பாளர்கள், அதாவது நாம் தமிழருக்கு வேட்பாளருக்கு அண்ணன் பார்த்திங்கன்னா கடுமையாக உழைச்சி இப்போ அவங்களையெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இப்போ நிற்கிற வேட்பாளர் எல்லாமே வேட்பாளர் அல்ல. ஒவ்வொரு வேலுநாச்சியார் அம்மா, முத்துராமலிங்க தேவர் ஐயா, ரெட்டமலை சீனிவாசன் ஐயா இவங்க உருவத்தில் தான் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஸ்டாலின் மேலேயும் உதயநிதி ஸ்டாலின் மேலேயும் அப்பா மேலேயும் நம்ம தம்பி சத்தியம் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், சத்தியமாக ஜெயிப்போம் அப்படின்னு. ஆனால் மாற்றி ஓட்ட போட்டிங்க, நான் யார் மேலே சத்தியம் பண்ணியிருக்காங்களோ அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறத தம்பி தெளிவாக இந்த வீடியோவில் போட்டிருப்பாரு. நீங்களே பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேலுநாச்சியார் வந்து நிற்கிறார், மீண்டும் அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தாச பண்டிதர். நம்ம கட்சியில போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு தலைவர்களை சமம். இந்த நபர்களை விட்டு விடாதீர்கள். இவர்களை விட்டு விட்டால் நமக்கு வேற வழியா இல்லாமல் போயிடும். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். சங்கர நாராயணன் ஜெயிக்கிறாரு, நான்குநேரி வேட்பாளர் ஜெல்வனே ஜெயிக்கிறாரு, அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடக்கூடிய நானும் ஜெயிக்கிறேன். இது ஸ்டாலின் மேல சத்தியம், இது எடப்பாடி மேல சத்தியம், இது இசகி சுப்பையா மேல சத்தியம், இது சபாநாயகர் அப்பா மேல சத்தியம். ஐயா, இந்த காணொலியை பாக்குற திமுக காரன் அதிமுக காரன் நல்லா பாத்துக்க. நான் அவங்களை சத்தியம் பண்ணிட்டேன், தெரிஞ்சது தெரியாம சத்தியம் பண்ணிட்டேன். நான் ஜாமி அதிகமா கூப்பிடுறேன். நான் சத்தியம் பண்ண ஜெயிக்காட்டு இவங்க 4 பேரும் செத்து போயிடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த காணொலியை பார்க்கக்கூடிய திமுக காரன் அதிமுக காரன் எல்லாம் எப்படியாவது எங்களை ஜெயிக்க வச்சிருக்க. நான் தெரியாம சத்தியம் பண்ணிட்டு ஆனா என் சத்தியம் பலிக்கும். பாத்துக்கங்க, சத்தியம் பலிக்க. நீங்க ஒருவேளை இவங்களை ஜெயிக்க வைக்காட்டு இந்த 4 பேர் செத்து போயிடுவாங்க. நீ அப்ப திமுகவினுடைய தலைவரும் அதிமுகவினுடைய தலைவரும் இசைக்கு சுப்பையாவும் ஐயா சபாநாயகர் அப்பாவும் உயிரோட வாழணும்னா நான் சத்தியம் பண்ணதை ஜெயிக்கணும். நான் சத்தியம் பண்ண நபர்கள் ஒருவேளை தோத்துட்டானா, ஒருவேளை எங்க வேட்பாளர்கள் தோத்துட்டாங்கன்னா நான் சத்தியம் பண்ண 4 தலைவரும் செத்து போயிடுவேன். ஆகவே திமுக காரன் அதிமுக காரன் இந்த காணொலியை பார்த்துட்டு இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் அவங்க உசுர காப்பாத்துறதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் வாக்கு செலுத்த போகும்போது ஒண்ணே ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்க வாக்கு செலுத்த போகும்போது நீ செலுத்தக்கூடிய வாக்கு என்பது வெறுமன வாக்கு அல்ல. நீ அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, உன் மகளுக்கும் உன் மகனுக்கும் உன் பேரனுக்கும்